நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் யுவராணி. இன்றைக்கு வேகமா இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலகத்துல மன அழுத்தம், அதுக்கப்புறமா தூக்கமின்மை என்பது பலரையும் பாதிக்கும் பொதுவான பிரச்சனையாவே மாறிட்டு இருக்கு. உடல் நலத்தை மேம்படுத்த உணவு, உடற்பயிற்சி முக்கியம்னு சொன்னாலும் சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலைய போன்ற நிலைகள்ல மன அழுத்தமும் தூக்கமின்மையும் தாக்கத்தை நாம பெரும்பாலும் புறக்கணிக்கிறோம். சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை என்பது 2ஆம் வகை சர்க்கரை நோய் வருவதற்கான அறிகுறியாகும். இந்த நிலையில இரத்த சர்க்கரை அளவு இயல்பை விட அதிகமா இருக்கும். இது ஒரு சாத்தியமான ஆபத்து குறித்த எச்சரிக்கை. இதை கவனித்து சரியான நடவடிக்கை எடுப்பதன் மூலமா நோயை நம்மால தடுக்க முடியும். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் இந்திய மருத்துவ ஆய்வகங்களின் சமீபத்திய ஆய்வுப்படி இந்தியாவோட நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் 15.4% மக்கள் சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையில இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. வளரும் இந்த சுகாதார பிரச்சனையை மக்களோட நலனை பாதிக்கும் என்பதால இதற்கு தீர்வு காண்பது மிகவுமே முக்கியமான ஒரு விஷயம். மன அழுத்தம், அதுக்கப்புறமா தூக்கத்தை கையாளுவது, சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையில அவற்றோட பங்கு புரிந்து கொள்றதுன்னு நமது அரட்டை நிகழ்ச்சி தீராத மன அழுத்தம் மற்றும் குறைவான தூக்கம் ஹார்மோன் ஏற்ற இறக்கத்தை எவ்வாறு சீர்குலைக்கும், இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை பாதிக்கும் மற்றும் சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை உருவாகும் ஆபத்தை அதிகரிக்கும் என்பதை விளக்குகிறது. இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட டாக்டர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. முதலாவதா டாக்டர் அருண் கார்த்திக், டயபெட்டாலஜிஸ்ட், டயகேர் டயபெட்டிஸ் சென்டர், கோயம்புத்தூர். வெல்கம் டாக்டர். டாக்டர் ஏ கண்ணன், கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், அழகர் டயபெட்டிஸ் கேர் சென்டர், மதுரை. வெல்கம் டாக்டர். அடுத்ததா டாக்டர் கே வினோத், கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், மதுரை டயபெட்டிஸ் கிளினிக், மதுரை. வெல்கம் டாக்டர். நம்மளோட முதல் கேள்வியை டாக்டர் அருண் கார்த்திக் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை அப்படின்னா என்ன? இந்திய இளைஞர்கள் ஏன் அதை பத்தி கவலை கொள்ள வேண்டும்? அதை பத்தி சொல்லுங்க. ப்ரீ டயபெட்டிஸுங்கிறது டயபெட்டிஸுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜை தான் ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சுகர் வந்துருச்சுன்னு சொன்னாக்க இவ்வளோ சுகர் லெவல்ஸ் வந்து 200க்கு மேலே போனால் சுகர் இருக்குன்னு சொல்கிறோன்னு வைங்களேன். இந்த ப்ரீ டயபெட்டிஸுங்கிறது வந்து நார்மலும் கிடையாது. அதாவது நார்மல் சுகர்னு 140 கீழே இருக்கிறதும் கிடையாது. அதுக்கு 140க்கும் 200க்கும் நடுவில் ஒரு பார்டர் லைன் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதை தான் ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது இந்த ப்ரீ டயபெட்டிஸ் வந்துட்டு ரொம்ப காலமாக இருந்துகிட்டே இருக்குன்னாலும் சமீப காலமாக இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமாக வர ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னா, முதல்ல வந்து இந்த பார்டர் லைன் சுகர் இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60-70 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்டர் லைன் சுகரே இருப்பாங்க. சுகர் இருக்கவங்க 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஒரு 2 தலைமுறை தாண்டி இப்போ பார்த்தோன்னு சொன்னாக்கா, இந்த ஒரு 20லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவங்களே வந்து ஒரு 20% பேர் ப்ரீ டயபெட்டிஸ் லெவலில் இருக்கிறதா இந்த இன்டயாப்னு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க நம்ம ஊரில், இந்தியா பூரா, ஐசிஎம்ஆர்லேருந்து. அந்த ஸ்டடி இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்லேருந்து பண்ண ஸ்டடி அது. அதில் அந்த ஆராய்ச்சியில் தெரிய வந்தது என்னன்னா, ஒரு 20% 20 வயசு உள்ளவர்கள், 20லேருந்து 30-40 வயசு உள்ளவர்களுக்கே சுகர் பார்டர் லைனில் இருக்கிறதாக ஒரு அச்சுறுத்தும் தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிஸ்ங்கிற பார்டர் லைன் சுகர் இருக்கிறவங்க எல்லாம் நாள்பட டயபெட்டிஸ் வர மாதிரி ஆயிடும். அப்படி வந்தா கூட 30-40 வயசுல கிட்டத்தட்ட பாதி பாப்புலேஷன் சுகர் இருக்கிறவங்களா இருப்பாங்கிறது தான் இங்க மிக பயப்படும்படியான ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்மளோட அடுத்த கேள்வியை டாக்டர் ஏ கண்ணன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையோட அறிகுறிகள் என்னென்ன? அவற்றை நம்ம எப்படி கண்டறியறது டாக்டர்? ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து அறிகுறிகள் தென்படாதுங்க. ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கே 50% பேருக்கு அறிகுறிகள் தெரியாது. ப்ரீ டயபெட்டிக்ங்கிறது மிக கம்மியான அறிகுறிகள். சொல்லப்போனா சில மினிமம் அறிகுறிகள் இருக்கலாம். தண்ணி தாகம் எடுக்கிறது, அதிகமாக யூரின் போறது, ரொம்ப சோர்வா இருக்கிறது, இதெல்லாம் அறிகுறிகள். பட் மெயினா பிளட் டெஸ்ட் மூலமா தான், ரத்தத்துல பரிசோதனை பண்றதுனால மட்டும்தான் ப்ரீ டயபெட்டிஸை டயக்னோசிஸ் பண்ண முடியும். இது யாரெல்லாம் பண்ணக்கூடியனா, அவங்களுக்கு சில ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் பொதுவாக வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அப்பா அம்மா ஃபேமிலியில் இருக்க டயபெட்டிஸ் இருந்ததுன்னா அவங்க அங்கே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். உடல் எடை, பருமன், வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க, இது மாதிரி ஏஜ் மோர் தென் 45 இயர்ஸ் இருக்கிறவங்க, அது மாதிரி செடன்டரி லைஃப் ஸ்டைல், ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க, அது மாதிரி புவர் டயட்ரி, ரொம்ப உணவு பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப மோசமா இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் கண்டிப்பா பார்க்கணும். இதை தாண்டி முக்கியமா பார்த்தீங்கன்னா யங் ஏஜ், கருமுட்டையில நீர் கட்டின்னு சொல்லுவோம். ஓவரிஸ் வந்து நீர் கட்டி, பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் இது ப்ரீ டயபெட்டிக் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இவங்கெல்லாம் கம்ப்ளீட்டா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்மளோட அடுத்த கேள்வியை டாக்டர் கே வினோத் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை சர்க்கரை நோயா மாறுவதை தடுக்க உதவும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்னென்ன? அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
டயபெட்டிஸ்ன்றது ஒரு ஜெனட்டிக் காம்பனண்ட் இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை வியாதி. ஏன் இந்த ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, முதல்ல ரத்த அளவு மூலியமாக தான் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். வெறும் வயிற்றுல, அதாவது ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் 100லேருந்து 125 இருந்தாலும், போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு 140லேருந்து 199க்குள்ள இருந்தாலும் நம்ம ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பிராண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ் ஏன் முக்கியமானது அப்படின்னா, அதுக்கு 2 முக்கியமான விஷயம். மதில் மேல் பூனை இருக்கிற ஒரு பொசிஷன் தான் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ். ஸோ சரியான ட்ரீட்மெண்ட்டு இல்லை சரியான வாழ்வியல் முறை மாற்றங்கள் நம்ம அப்பயே இனிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பேஷண்ட் நார்மல் லெவலுக்கும் போகலாம். இல்லை அவங்க தவற விட்டுட்டாங்கன்னா அவங்க வெகு விரைவிலேயே ஃபுல் ப்ளோன் டயபெட்டிஸ் ஸ்டேஜுக்கு போயிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜிலே ஸ்டார்ட் ஆகிடுது. டயபெட்டிஸ் வந்துட்ட வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை தவிர்க்கலாம்னா வாழ்வியல் முறை மாற்றங்கள் அவசியம். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரமாவது பிரிஸ்க் வாக்கிங், அட்லீஸ்ட் 5 days a week. அதோட பேலன்ஸ்டு டயட்டு, சரிவிகித உணவு சரியான நேரத்தில் எடுத்துக்கிறது, போதிய இரவு தூக்கம், குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் தூக்கம். ஸோ இது எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டோம்னா அந்த ப்ரீ டயபெட்டிஸை டயபெட்டிஸ் போகிற ஸ்டேஜில் இருந்து இன்னும் தள்ளி போடலாம், இல்லை தவிர்க்கலாம். நம்மளோட அடுத்த கேள்வியை டாக்டர் அருண் கார்த்திக் கிட்ட கேட்கலாம். டாக்டர், மன அழுத்தம் மற்றும் தூக்கம் சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையை ஏற்படுத்துமா? அவற்றை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது டாக்டர்? அதை பத்தி சொல்லுங்க. தூக்கமும் மன அழுத்தமும் இது ரெண்டுமே சரியில்லைன்னு சொன்னாக்கா நமக்கு டயபெட்டிஸ் மோசமாக இருக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம், குறிப்பாக மன அழுத்தம். இப்போ பல சந்தர்ப்பங்கள் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா லைஃப் ஸ்டைலில் நிறைய மாற்றங்கள், அதாவது நைட் டியூட்டிஸு, நைட் ஷிஃப்ட்ஸு, தூக்கம் கெடுறது, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்குது. அதே சமயம் ஒர்க் ப்ரெஷர், இந்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய ஐடிலையும் நிறைய மற்ற கம்பெனிஸ்லையுமே ஃபார் தட் மேட்டர் நிறைய பார்க்குறோம், நிறைய பேஷன்ஸ் அதில் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நைட் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுனால, தூக்கம் ரொம்ப குறையறனால உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். எப்பொழுதுமே இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும்பொழுது கார்டிசால் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் உடம்புல அதிகமாகும். இது அவசியத்துக்கு தான் நல்லதோ ஒழிய சும்மா நிறைய சர்ஜானா உடம்பு கெடுதல். இந்த கார்டிசால் அதிகமாகும் பொழுது பிளட் சுகர் லெவல்ஸ் அதிகமாகும், பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், இந்த மாதிரி பலதரப்பட்ட கெடுதலான விஷயங்கள் நடக்கிறது உண்டு. ஸோ அதுக்கான மிக முக்கியமான ரீசனே இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் ரொம்ப தான். இப்போ இன்னி தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் சுகர், டயபெட்டிஸ்னால ஃபேமிலியில் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கிறனால சுகர் வரவங்களை விட சமபங்காக குடும்பத்தில் யாருக்குமே சுகர் இல்லைன்னா கூட சுகர் அவங்க அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு வரதுண்டு. அதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ந்து பார்த்தோம்னா பல சந்தர்ப்பங்களில் அது மன அழுத்தம் காரணமாக இருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் தூக்கமின்மை, ஒரு செடன்ட்ரி லைஃப், உட்கார்ந்த மேனிக்கே வேலை செய்கிறது, எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, நேரங்கட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, இந்த மாதிரி பல விஷயங்களும் காரணமாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைத்தோம்னாலே பல சந்தர்ப்பங்களில் டயபெட்டிஸையும் சுகர் லெவல்ஸையும் நல்லாவே குறைக்க முடியும். அடுத்த கேள்வியை டாக்டர் ஏ கண்ணன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையில இருக்கக்கூடியவங்க கவனிக்க வேண்டிய மன அழுத்தம் மற்றும் தூக்க பிரச்சனைகளோட ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஸோ டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இன்னைக்கு மிக காரணமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டயபெட்டிக்ஸ் வர்றது மாதிரி. ஓகே, இன்னைக்கு யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ன்றாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியாது எப்படி ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ முக்கியமாக ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுடைய மெயினாக இருக்குன்னா இரிட்டேட் ஆகிட்டு இருப்பாங்க, இரிட்டபிலிட்டியாக இருப்பாங்க, ரொம்ப எரிச்சல் அடைவாங்க, மன சோர்வாக இருப்பாங்க, ஒர்க் கான்சன்ட்ரேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்காது, அதுலேயுமே ஒரு கவனம் செலுத்த மாட்டாங்க, அது மாதிரி தூக்கம் இருக்காது, அடிக்கடி அவங்களுடைய உடல் சோர்வுனால சில நோய்கள் வரும், அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான அறிகுறிகள் சொல்லும். ஓகே, அப்படிங்கும்போது தூங்குறதுலையும் அடிக்கடி எந்திக்கிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரியா தூங்கினாலும், முழுமையாக தூங்கினாலும் காலையில எந்திக்கும் போது சோர்வா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க பொதுவா ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஃபார் டயபெட்டிஸ், டயபெட்டிஸ் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணனால. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க டயபெட்டிக் கண்டிப்பாக பிளட் சுகர் செக் பண்ணி சுகர் இருக்கா, ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்காங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணி. அடுத்த கேள்வியை டாக்டர் கே வினோத் கிட்ட கேட்கலாம். டாக்டர், மன அழுத்தத்தை கையாளவும் சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையில இருக்கவங்க நல்ல தூக்கத்தை பெறவும் செய்முறை சார்ந்த ஆலோசனைகளை வழங்க முடியுமா டாக்டர்? ஸோ தூக்கம் பொறுத்த வரைக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு ஸ்லீப் ஹைஜீன் சொல்லிட்டு ஒன்று உண்டு.
அதாவது எப்படி சரியான உணவு பழக்கமும் அவசியமோ, தூக்கத்துக்கும் சரியா ஒரே நேரத்துல ஒரு 9 மணின்னு வச்சுக்கிட்டா 9 மணிக்கு சரியா படுக்கைக்கு போயிடணும். அந்த படுக்கைக்கு போற நேரம் 9ஆ இருக்கணும். அந்த அந்த பெட்டுக்கு போறப்ப வேற எந்த ஸ்க்ரீன், மொபைல் எதுவுமே கையில எடுத்துட்டு போகக்கூடாது. சொல்லப்போனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லா ஸ்க்ரீனும் ஆஃப் பண்ணிறணும். கரெக்டான இருட்டு அறையில ரெகுலர் ஸ்லீப் இது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்லீப் ரொட்டீன். இதோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இந்த காலத்துல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ அதை ஹேண்டில் பண்ண தான் கத்துக்கணும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, சில ரெகுலரான மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, யோகா, தாய்ச்சி இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல சில வழிமுறைகளை பயன்படுத்தலாம். இதுக்கும் மேலையும் பிரச்சனைகளை கையாளுற முறைகள்ல மாற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் பண்ணணும். ஸோ இது தவிர்த்து இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா செஞ்சுட்ட பிறகு அதுக்கப்புறமும் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட குடும்ப டாக்டரை பார்த்து ஆலோசனை வாங்கிக்கணும். நலமே சூழ்க நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நலமே சூழ்க நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. அடுத்த கேள்வியை டாக்டர் அருண் கார்த்திக் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையில இருப்பவங்க மன அழுத்தத்தை கையாளும் நுட்பங்கள் எந்த அளவு பயனுள்ளதா இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்படுத்துறது எப்படின்னு பார்த்தாக்கா, சில ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணலாம். இதில் நமக்கு தொன்று தொட்டு ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் மெடிடேஷன். நமக்கு மெடிடேஷன் தியானத்தை பற்றி பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக சொல்லப்போனால் வந்து தியானத்தை பற்றின விஷயங்களை கண்டுபிடிச்சதே நம்ம நாடு தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த தியானம் மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான மிக அருமையான ஒரு டூல் கிடையவே கிடையாது. ஸோ இன்வேரியபிளி ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் எல்லாரும் காலையில் எந்திரிச்சதையும் தியானம் செய்தால், நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்ன அந்த கார்டிசால் அப்படிங்கிற அந்த ஹார்மோனோட லெவல்ஸ் எல்லாம் வெகுவாக கம்மியாகும். மூளையில் ஹைப்போதாலமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பு இருக்கு. நம்ம மன அழுத்தங்களை எல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது அந்த ஸ்ட்ரெஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஹார்மோன். இந்த உறுப்பில் வந்துட்டு அந்த ஹைப்போதாலமஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக இந்த மன அழுத்தம் மிக அருமையாக குறையும். இது நம்பர் 1. இதை தவிர வந்து வேற தாய்ச்சி அது இதுன்னு நிறைய சைனீஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் கூட சொல்றாங்க. பட் இதுல பிரதானமா நம்ம நாட்டிலேயே பழக்கப்பட்ட மெடிடேஷன் யாருனாலும் எங்கேனாலும் ஒரு 5 நிமிஷம் அந்த நம்ம ரூம் ரெடி பண்ணிட்டு சைலண்டா வச்சுட்டு காலையில் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னால் நீங்க ஒரு மாசத்திலேயே கவனிப்பீங்க. ஒரு 20-25 நாள் ஆகும்போது உங்க மன அழுத்தம் வெறுவாக குறைவதையும் உங்களுக்குள்ளேயே ஒரு அமைதி பரவுவதையும் நல்லா கவனிப்பீங்க. இதனால நம்ம ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்ற அந்த பார்டர் லைன், எதனால அந்த ப்ரீ டயபெட்டிஸ் வருது, மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்னாலன்னு சொல்லும் பொழுது இந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ப்ரீ டயபெட்டிஸும் ரிவர்ஸ் ஆகிறது பாசிபிள். டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண முடியுதோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த ப்ரீ டயபெட்டிஸை திட்டவட்டமாக ரிவர்ஸ் பண்ணக்கூடிய வெப்பன் நம்ம கையிலேயே எளிதாக இருக்கிறது. நமக்கு வேண்டியதெல்லாம் ஒரு அமைதியான ஒரு ரூம் மட்டுமே. அடுத்த கேள்வியை டாக்டர் ஏ கண்ணன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையோட ஆபத்தை குறைக்க எவ்வளவு நேரம் தூக்கம் போதுமானது? தூங்கும் நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமா டாக்டர்? ஸோ தூக்கங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் நோயை தவிர்க்கிறதுக்கு. ஸோ அந்த எவ்வளவு நேரம் ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதர் தூங்கணும்னா 7லிருந்து 9 மணி நேரம் தூக்கங்கிறது ஒரு நாளைக்கு மிக அவசியமானது ஒண்ணு. ஓகே, அந்த தூக்கம் எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்லீப் அப்படிங்கிறது ஆழ்ந்த உறக்கமா இருக்கும். ஓகே, நல்லா 8 மணி நேரம் தூங்கினாலும் அந்த ஆழ்ந்த உறக்கம் மிக மிக அவசியம். நம்ம ஏன்னா இந்த ஆழ்ந்த உறக்கம் இல்லாத போது என்ன ஆகுதுன்னா நிறைய ஹார்மோன்ஸ், இந்த சீரியாட்டிக் ரிதம்னு சொல்லுவோம், உடம்புகள்ல நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் நடந்து நம்ம அதனுடைய நைட்டு சரியா தூங்காதனால பகல்ல இருக்க வேண்டிய ஹார்மோன்ல நைட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அப்படிங்கும்போது அங்க ஒரு irregularity நடக்கும். அந்த irregularity நடக்கும்போது உடம்புல வந்து ஃபேட், நிறைய பேர் பார்ப்பீங்க தூக்கம் இல்லாதவங்க வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஃபேட் அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க டயபெட்டிஸ்ங்கிற ஒரு இதுக்கு வரும்போது, ஸோ தூக்கம் இல்லாதனால ஹார்மோன் சேஞ்சஸ், சீரியாட்டிக் ரிதம்ங்கிற ஒரு சைக்கிள் உண்டு, உடம்புல நடக்கக்கூடிய ரெகுலர் சைக்கிள். ஸோ இதனுடைய சிஸ்டம் கொஞ்சம் மாறுபடும் பொழுது ஒபேசிட்டி, வெயிட், உடல் பருமன் அதிகரிக்கிறது. ஸோ இந்த உடல் பருமனை நம்ம டயபெட்டிக் ஒரு முந்தின ஸ்டேஜோட டயபெட்டிஸ் வர்றதுக்கும் மிக காரணமா இருக்கு. ஸோ அதனால தூக்கங்கிறது மிக முக்கியம். அதுவும் ஆழ்ந்த தூக்கம், நல்ல ஒரு இடத்துல ரெஸ்டா இருக்கிறது மிக மிக அவசியம். அடுத்த கேள்வியை டாக்டர் கே வினோத் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையை தடுக்க ஆரோக்கியமான உணவு, அதுக்கப்புறமா வழக்கமான உடற்பயிற்சியின் நன்மைகளை மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை தடுக்க முடியுமா? கட்டாயமாக
சில பேர் வந்து சரியான உடற்பயிற்சியும் செய்வாங்க, கரெக்டான பேலன்ஸ் டயட் சரியான நேரத்தில் சாப்பிட்ற பேஷண்ட்ஸும் இருக்காங்க. ஆனால் போதிய தூக்கமின்மையோ ஸ்ட்ரெஸ்ஸை சரியாக கையாள தெரியலைனாலோ இந்த பெனிஃபிட் அவங்களுக்கு முழுசாக போய் சேராது. ஸோ அது முக்கிய காரணம் என்னன்னா, இப்போ என்னோட நோயாளிகள்லேயே நான் நிறைய பேர் பார்க்குறது நைட் ஷிஃப்ட் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாமே அவங்க அந்த இரவு தூக்கம் இல்லாமல் பகலில் 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கினா கூட இரவு தூக்கத்து இணையாது ஆகாது. ஏன்னா மனிதர்களுக்கு சிர்கேடியன் ரிதம்னு சொல்லி ஒன்று இருக்கு. 24 மணி நேரத்தில் இந்தந்த நேரம் இந்தந்த ஹார்மோன் நம்ம உடல்ல வேலை செய்யும். அதாவது பேஸ்ட் ஆன் சன். இதை வச்சு அது போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து இரவு தூக்கம் தான் ரொம்ப அவசியம். அது பகல்ல தூங்கி ஈடுகட்ட முடியாது. இரவு தூக்கம் குறைந்தபட்சம் 8 மணி நேரமாவது அவசியம். ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கட்டாயமா சுகர் கூடும், பிளட் ப்ரெஷர் கூடும், உடற்பருமன், பல்வேறு வியாதிகள் வர்றதுக்கான காரணியே அமையும். அடுத்த கேள்வியை டாக்டர் அருண் கார்த்திக் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையை கட்டுப்படுத்துவதில் உடற்பயிற்சியோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. உடற்பயிற்சி இந்த ப்ரீ டயபெட்டிஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாங்க பொதுவாக. பட் இந்த கேள்வியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உடற்பயிற்சியை வந்து டயபெட்டிஸ் காலத்துலேருந்து ஆரம்பத்துலேருந்து டயபெட்டிஸ்காரங்களுக்கு வந்து எக்ஸசைஸை வந்து ஒரு மிகப்பெரிய பில்லராக, ஒரு மிகப்பெரிய தூணாக நாங்கள் சொல்கிறது உண்டு. இதில் ப்ரீ டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்னுமே இது முக்கியம். காரணம் என்னென்னா, இப்போ இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, இந்த டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்காவது வந்து நம்ம சுகர் மருந்துகள் எல்லாம் கொடுக்குறோம். ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு நம்ம மருந்து கொடுக்கறது இல்லை. அதே சமயம் இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், இது சரி பண்ண நினைக்கிறோம், நார்மல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் நார்மலுக்கு கொண்டு வரேன்னு நினைக்கிறோம். அப்படி கொண்டு வரணும்னு சொன்னாக்கா உடற்பயிற்சி வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு, குறைந்தது வாரத்துக்கு 5 நாட்கள் எக்ஸசைஸ் செய்தால் டயபெட்டிஸ் வருவதை ஒரு 60-70% தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பல அறிவியல் ஆராய்ச்சிகள் வந்து நமக்கு டைம் அண்ட் அகைன் சொன்னது உண்டு. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி? பெருசாக ஒன்றும் இல்லை, சாதாரணமாக 1 மணி நேரம் வாக்கிங் போனாலே மோர் தென் சஃபிஷியன்ட். இதற்கு ஒரு படி மேலே போய் செய்யணும்னு நினச்சாக்கா 3 விஷயங்களை செய்யலாம். ஒன்று ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லப்படுற வாக்கிங், சைக்கிளிங், ரன்னிங், ஸ்விம்மிங், இதெல்லாம் ஒரு விதம். ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லப்படுறது இந்த வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுறது, புஷ்அப்ஸ் எடுக்கிறது, புல்அப்ஸ் எடுக்கிறது, நம்ம மசில்ஸை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி ஒரு விதம். மூன்றாவதாக ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ், யோகா, தாய்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், அந்த நம்ம உடம்பு வளைஞ்சு கொடுக்குற சூரிய நமஸ்காரம் மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு 3வது விதம். இந்த மாதிரி 3 விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணலாம். சொல்லப்போனால் ஆர்வம் இருந்தால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றுன்னு மாற்றி மாற்றி கூட ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணால் ப்ரீ டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, மற்ற பிற ப்ரெஷரு, ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரியான கிரானிக் டிசீசஸ் கூட நம்ம கண்டிப்பாக தவிர்த்து விடவும் ரிவர்ஸ் பண்ண விடவும் முடியும். அடுத்த கேள்வியை டாக்டர் ஏ கண்ணன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலைக்கு ஏதேனும் மருத்துவ சிகிச்சைகள் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். சர்க்கரை ப்ரீ டயபெட்டிக்ஸ், அதாவது சர்க்கரை வியாதிக்கு முந்தின நிலைமைக்கு பொதுவா 90% பேர் உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி மூலமாவே சரி பண்ணிடலாம். ஓகே, சோ அவங்களுக்கு சில பேருக்கு வந்து அந்த உடற்பயிற்சி, உணவு பழக்க வழக்கம் பத்தாம அவங்களுக்கு கொஞ்சம் கூட வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இல்ல சில டாக்டர்ஸ் வந்து இப்போ சில மெடிசன்ஸ் கொடுக்கலன்னா மெட்ஃபார்மின்ங்கிற ஒரு மருந்துகள் பயன்படுத்தி ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜை வந்து குணப்படுத்தலாம். ஏன்னா அவங்க வந்து டக்குன்னு டயபெட்டிக் ஸ்டேஜ் வரவிடாம தடுக்கிறதுக்கு இந்த மெட்ஃபார்மின்ங்கிற ஒரு மருந்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மருந்துகள்னு பார்க்கும்போது உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி எப்ப ஃபெயிலியர் ஆகுது அல்லது டயபெட்டிக் ஸ்டேஜை வந்து டிலே பண்றதுக்கு இந்த மெட்ஃபார்மின்ங்கிற ஒரு மருந்து மிக முக்கியமா இருக்கு. ஸோ இன்னொரு புது மருந்துன்னு பாத்தீங்கன்னா SGLT2 இன்ஹிபிட்டர்னு சொல்லக்கூடிய அந்த வகையில வரக்கூடிய எப்பாக்ளோசின், டாப்பா, கேனால், அந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த குரூப்ல. ஸோ அந்த மருந்துகளும் பயன்படுத்தி டயபெட்டிக் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இப்ப நிறைய பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா டயபெட்டிக்கும் குறையாது, கொஞ்சம் வெயிட் லாஸ் இந்த மாத்திரைகள் பயன்படுத்தும் போது ஸோ வெயிட்டும் குறையிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 2 மருந்துகளும் பொதுவாக வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல பயன்படுத்துது. அடுத்த கேள்வியை டாக்டர் கே வினோத் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையில இருக்கும் நோயாளிகளுக்கு ஆபத்து காரணிகள் அதிகமாக இருப்பவர்களுக்கும் மெட்டோஃபோர்பின் மருந்த வாழ்க்கை முறை மாற்றங்களோடு இணைந்து பயன்படுத்துவது குறித்து உங்களோட கருத்து என்ன டாக்டர்? மெட்ஃபார்மின் அப்படின்றது ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ல இருக்க ஒரு முக்கியமான மாத்திரை. இது ப்ரீ டயபெட்டிஸ்க்கு கொடுக்கலாமானா செலக்டிவ் பேஷண்ட்ஸுக்கு செலக்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்ன்றது
டயபெட்டிஸ்க்கு மாறக்கூடியது, காம்ப்ளிகேஷன்ஸ் அப்பயே ஆரம்பிச்சிருது. அதனால நம்ம அது அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். வாழ்வியல் முறை மாற்றங்களோட சேர்ந்து இப்போ 6 மாதம் கூட கழிஞ்சு போச்சு, ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்லேயே பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா, அப்போ வந்து இட் இஸ் டைம் டு கன்சிடர் ஸ்டார்டிங் ட்ரக்ஸ். ஸோ அதில் முதல் ட்ரக் வந்து மெட்ஃபார்மின் தான். ஸோ அந்த மெட்ஃபார்மின் நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கு அது ரொம்ப குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு மாத்திரை. அதுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. அதாவது சுகரை குறைக்கிறது மட்டும் கிடையாது, ரத்தத்துல கொழுப்பளவு குறைக்கிறது இருந்து, உடல் எடை குறைக்கிறதுல இருந்து, ஏன் ஈவன் கேன்சருக்கு அகெயின்ஸ்டா கூட வேலை செய்யுதுன்னு சமீபத்திய ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. ஸோ பல்வேறு நன்மைகள் இருக்கக்கூடிய மெட்ஃபார்மினை ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் செலக்டிவான பேஷண்ட்ஸுக்கு நம்ம சூஸ் பண்ணி, மேபி அது கரெக்டான கன்சர்ன்டு ஸ்பெஷாலிட்டி டாக்டர்கிட்ட பேஷண்ட் கன்சல்ட் பண்ணுறப்ப அவங்க they'll be in a position to prescribe metformin. டாக்டர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில சர்க்கரை நோய் பற்றிய அவசியமோ, சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்ஸ். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.